அன்பின் குடும்பம். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒரு பசுமையான பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பள்ளத்தாக்கில் ஒரு சிறிய வனவிலங்கு குடும்பம் வாழ்ந்தது. இந்த கதையின் மையத்தில் இருந்தவை ஒரு யானை குடும்பம், ஒரு குரங்கு கூட்டம், ஒரு மான் குடும்பம் மற்றும் ஒரு தனித்து வாழ்ந்த கரடி. யானை குடும்பத்தின் தலைவி மல்லிகா ஒரு பெரிய பெண் யானை. அவளுக்கு 3 குட்டிகள். கண்ணன் வயது 7 மற்றும் 2 இளைய குட்டிகள் மீனா மற்றும் விநாயக். மல்லிகா குடும்பத்தை அன்புடன் கவனத்துடனும் வழிநடத்தினாள். அவளது கணவன் ராஜா குடும்பத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தான். குரங்கு கூட்டத்தில் குறும்புக்காரரான குரு என்ற இளம் குரங்கு மைய பாத்திரமாக இருந்தான். அவனுக்கு எப்போதும் புதிய சாகசங்களை தேடுவதில் ஆர்வம் இருந்தது. மான் குடும்பத்தில் சாந்தி என்ற இளம் பெண்மான் அவளது தந்தை மோகனுடன் தாய் லட்சுமியுடன் வாழ்ந்தாள். கரடியோ கம்பீரமான குமார், தனிமையை விரும்பினாலும் காட்டின் மற்ற உயிர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்டவன். ஒரு கோடை முடிந்து மழைக்காலம் தொடங்கியது. ஆனால் இந்த முறை மழை வழக்கத்தை விட கடுமையாக இருந்தது. ஒரு பெரிய புயல் காற்றை அச்சுறுத்தியது. ஆறுகள் வெள்ளத்தால் பெருக்கெடுத்தன. மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மல்லிகாவின் யானை குடும்பம் ஆற்றுக்கு அருகிலிருந்து தங்கள் வாழ்விடத்தை இழந்து அவர்கள் பாதுகாப்பான இடத்தை தேடி அலைந்தனர். இதே நேரத்தில் குருவின் குரங்கு கூட்டம் மரங்களில் இருந்து இறங்கி உணவு தேடுவதற்கு சிரமப்பட்டது. சாந்தியின் மான் குடும்பமும் வெள்ளத்தில் தங்கள் புல்வெளியை இழந்து பசியுடன் தவித்தது. குமார் தனது குகையில் பாதுகாப்பாக இருந்தாலும் மற்ற விலங்குகளின் அவல நிலையை பார்த்து மனம் வருந்தினான். ஒரு நாள் மல்லிகா ஒரு முடிவெடுத்தாள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த புயலை எதிர்கொள்ள வேண்டும் என்று. அவள் காட்டின் மற்ற விலங்குகளை ஒரு பெரிய மரத்தடியில் கூட்டினாள். அங்கு யானை, குரங்குகள், மான்கள் மற்றும் குமார் ஒன்று கூடினர். மல்லிகா தனது குடும்பத்தை சுற்றி மற்ற விலங்குகளை அழைத்து ஒரு திட்டத்தை வகுத்தாள். நாம் ஒவ்வொருவரும் நம் திறமைகளை பயன்படுத்தி இந்த காட்டை கடந்து செல்ல வேண்டும் என்று கூறினார். குரு தன் சுறுசுறுப்பை பயன்படுத்தி உயரமான மரங்களிலிருந்து பழங்களையும் இலைகளையும் சேகரித்து மற்ற விலங்குகளுக்கு உணவை வழங்கினான். சாந்தி தன் வேகத்தை பயன்படுத்தி வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்ட மருந்து செடிகளை தேடி எடுத்து வந்தாள். குமார் தன் பலத்தை பயன்படுத்தி வெள்ளத்தில் சிக்கியிருந்த சிறு விலங்குகளை மீட்டான். மல்லிகாவும் ராஜாவும் தங்கள் பெரிய உடல்களால் ஆற்றில் அடுத்து செல்லப்பட்ட மரங்களை நகர்த்தி பாதுகாப்பான பாதையை அமைத்தனர். இந்த ஒற்றுமை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஒரு கரடி, ஒரு யானை, ஒரு குரங்கு, ஒரு மான், இவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து உழைத்தனர். புயல் முடிந்த பின் காடு மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியது. புயலுக்கு பிறகு காட்டில் ஒரு புதிய அமைதி நிலவியது. மல்லிகாவின் யானை குடும்பம் ஒரு புதிய வாழ்விடத்தை கண்டுபிடித்தது. குருவின் குரங்கு கூட்டம் மீண்டும் மரங்களில் குதித்து விளையாட தொடங்கியது. சாந்தியின் மான் குடும்பம் புதிய புல்வெளியில் மகிழ்ச்சியாக மேய்ந்தது. குமார் தன் தனிமையை விட்டு மற்ற விலங்குகளுடன் அவ்வப்போது உரையாடினான். ஒரு நாள் மல்லிகா எல்லா விலங்குகளையும் மீண்டும் ஒரு மரத்தடியில் கூட்டினாள். நாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்று அவள் கூறினாள். நம் அன்பு நம்மை இணைத்தது. இனி எந்த புயல் வந்தாலும் நாம் ஒன்றாக இருப்போம். காட்டின் மையத்தில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. குரு பழங்களை பகிர்ந்து கொடுத்தான். சாந்தி அழகான மலர்களால் இடத்தை அலங்கரித்தாள். குமார் ஒரு பெரிய மரத்தை உருட்டி வந்து அனைவருக்கும் அவரை ஒரு இடத்தை அமைத்தான். அந்த நாள் அன்பிற்கு வெற்றியாகவும் காட்டின் வரலாற்றில் பொறிக்கப்பட்டது. காலம் செல்ல செல்ல இந்த விலங்குகள் குடும்பத்தின் கதை காடு முழுவதும் பரவியது. மற்ற விலங்குகளும் அவர்களைப் போல ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொண்டனர். மல்லிகாவின் குட்டிகள் கண்ணன், மீனா, விநாயக் இந்த அன்பின் பாடத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றனர். காடு மீண்டும் பசுமையாக மலர்ந்தது. ஆனால் அதைவிட பெரிய மாற்றம் விலங்குகளின் இதயங்களில் நிகழ்ந்தது. அன்பு பகைமை புயலையும் வென்றது. அவர்கள் ஒரு குடும்பமாக என்றென்றும் ஒன்றாக வாழ்ந்தார்கள்.